வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்ணன். நீங்க பாத்துக்கிறது ஃபர்ஸ்ட் லுக். இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா, ஏய் யாரா நீ? பராசக்தி ஹீரோடா. சிவாஜி பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. இவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். அப்போ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணு. ராயல் என்ஃபீல்ட் பைக் வாங்குற கனவு நம்மள பல பேருக்கு இருக்கு. இந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வர்ற சவுண்டு வேற லெவல்ல இருக்குங்க. அதுக்குன்னு எந்த கேம் எத்தனாவது லெவல்னு கேட்காதீங்க. இந்த பைக்ல லாங் ரைட் போயிட்டு செம்மையா ஜாலியா என்ஜாய் பண்ணுற ஆசை யாருக்கு தாங்க இருக்காது. என்ன மாதிரி பைக் ஓட்ட தெரியுதுன்னு கேட்டா கூட ராயல் என்ஃபீல்ட் தான் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு தனி கெத்துன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு பைக் ஓட்ட தெரியும். ஒருத்தர் ராயல் என்ஃபீல்ட் பைக்ல இருந்து இறங்கி நடந்து வந்தா பாக்குற நமக்கே அவர் மேல ஒரு ராயல் லுக் வருங்க. 100 வருஷத்துக்கு மேலேயும் 2 வீலர்ஸ்க்கெல்லாம் அரசனா இருக்கிற இந்த முதல் ராயல் என்ஃபீல்ட் பைக்கை எப்போ எங்க யாரால உருவாக்கப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 130 வருஷத்துக்கு முன்னாடி 1891 இங்கிலாந்துல இருக்கிற ரெட்டிச்ங்கிற இடத்துல 50 வருஷமா நீடில் தயாரிச்சுட்டு இருந்து சைக்கிளை தயாரிக்கிற கம்பெனியா மாறிய ஜார்ஜ் டவுன்சன் கம்பெனிய பாப் வால்கர் ஸ்மித் மற்றும் ஆல்பர்ட் ஈடி என்பவர்கள் விலைக்கு வாங்கினாங்க. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இது மோட்டார் சைக்கிளையே மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்குன்னு. இந்த கம்பெனியை வாங்கி 2 வருஷத்துக்கு அப்புறமா 1893 லண்டன்ல இருக்கிற ராயல் ஸ்மாலர்ம்ஸ் ஃபேக்டரின்னு சொல்லப்படுற என்ஃபீல்டினுடைய ஃபேக்டரிக்கு துப்பாக்கிகளின் துல்லியமான பார்ட்ஸை சப்ளை பண்றதுக்கான கான்ட்ராக்ட் இவங்க 2 பேருக்கும் கிடைச்சது. இந்த வேல்யூபிளான கான்ட்ராக்ட் ஆர்டரை கொண்டாடுற விதமா ஜார்ஜ் டவுன்சன் கம்பெனி என்ற பெயரை மாற்றி தி என்ஃபீல்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி லிமிடெட்னு வச்சாங்க. அப்போ பாப் வால்கர் ஸ்மித் சுயமா முதல் பைசைக்கிளை டிசைன் பண்ணாரு. இந்த முதல் பைசைக்கிளுக்கு என்ஃபீல்டுன்னு பேர் வச்சாரு. அதுக்கு அடுத்த வருஷமே தன்னோட பைசைக்கிள்ஸை ராயல் என்ஃபீல்டுன்னு மறுபெயரிட்டு மேர் லைக் எ கன் என்ற முதல் வர்த்தக பெயரை அறிமுகப்படுத்தினாரு. இதனாலதான் ராயல் என்ஃபீல்ட் பைக்கை புல்லட்னு சொல்லுறாங்க. 1898 பாப் வால்கர் முதல் மோட்டார் பொருத்தப்பட்ட 4 சக்கர வெஹிக்கிளை டிசைன் பண்ணாரு. இதே குவாட்ரிசைக்கிள்னு சொல்லலாம். அதே வருஷத்துல மேட் லைக் எ கன் அப்படின்னு இருந்த ட்ரேட்மார்க்கை மாற்றி தி என்ஃபீல்ட் சைக்கிள் கம்பெனி லிமிடெட்னு ஃபைனலைஸ் பண்ணாங்க. இந்த ட்ரேட்மார்க்கை அடுத்த 70 வருஷத்துக்கும் பயன்படுத்தினாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறமா 1900 ராயல் என்ஃபீல்டின் குவாட்ரிசைக்கிள் மோட்டார் ஸ்போர்ட்ஸ்ல என்ட்ரி ஆனிச்சு. அப்போ லண்டன்ல இருந்து எடின்பர்க்கு போயிட்டு திரும்ப ஒரு மோசமான குறுக்கு நாட்டு வழியை ஃபாலோ பண்ணி பிரிட்டிஷ் பொதுமக்களுக்கு மோட்டார் போக்குவரத்து மேல நம்பகத்தன்மையை கொண்டு வரதுக்காக ராயல் என்ஃபீல்டின் குவாட்ரிசைக்கிள் 1000 மைல் சோதனையை சக்சஸ்ஃபுல்லா ரீச் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே 1901 பாப் வால்கர் ஸ்மித் மற்றும் பிரெஞ்ச்மேன் ஜூல்ஸ் கோபிட் என்பவர்கள் சேர்ந்து 2 சக்கரம் கொண்ட முதல் ராயல் என்ஃபீல்ட் மோட்டார் சைக்கிளை வடிவமைச்சாங்க. அதோட என்ஜின் ஸ்டீரிங் ஹெட்டுக்கு கீழே பொருத்தப்பட்டு இருந்துச்சு. இந்த முதல் ராயல் என்ஃபீல்ட் மோட்டார் சைக்கிளை லண்டன்ல நடந்த ஸ்டான்லி சைக்கிள் ஷோல லான்ச் பண்ணாங்க. என்னதான் அபிஷியலா முதல் ராயல் என்ஃபீல்ட் பைக்கு இதுன்னு சொன்னாலும் உண்மையிலேயே முதல் ராயல் என்ஃபீல்ட் பைக்கு எதுன்னு கேட்டா இதுதாங்க. ஏன்னா இந்த பைசைக்கிள் தான் பாப் வால்கர் ஸ்மித் டிசைன் பண்ண முதல் ராயல் என்ஃபீல்டு. இவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். அப்போ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணு.